இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப நாட்களெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானா, உம் நாமமே தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை படைத்தீர், எல்லா எனக்கு அளித்தீ. உம் நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எங்கள் பலனாய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை மறைத்து வெளிப்படும். துதி கனமேமெல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லோரும் ஆமென் சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மண் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். அவர் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தவர். அவர் தன்னுடைய அனுபவத்தை இந்த சங்கீதத்திலே அவர் இப்படியாக கூறுகிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். பயங்கரமான குழியில் இருந்ததாகவும் உளையான சேற்றில் இருந்ததாகவும் அவர் கூறுகிறார். ஒரு காலத்திலே அவருடைய ஜீவியம் இப்படிதான் இருந்தது. பயங்கரமான குழியை போன்ற ஒரு அனுபவத்தின் பாதையிலே கடந்து சென்றார். உளையான சேற்றில் இருப்பதை போன்ற ஒரு பாதையிலே தாவீது ராஜா கடந்து சென்றார். அவர்தான் இதை கூறுகிறார். பயங்கரமான குழியில் இருந்தேன்,
உளையான சேற்றில் இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். பயங்கரமான குழி என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ரொம்ப தாழ்ந்த நிலை, வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டமான ஒரு தாழ்ந்த நிலை குறிக்கிறது. அதனால அவர் கூட சொல்லுங்க, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை, எழும்ப முடியாத ஒரு நிலை, எழும்பி மேலே வர முடியாத ஒரு நிலை, உதவுவார் ஒருவருமற்ற நிலை, முன்னேற முடியாத நிலை, பல முயற்சி பண்ணியும் முன்னேற முடியாத ஒரு நிலை. அது மட்டுமல்ல, இருள் சூழ்ந்த ஒரு பாதை, எங்கு கடந்து போக வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலை. இனி உயர முடியுமா, இந்த குழியை விட்டு இனி மேலே வர முடியுமா என்று பலவிதமான நம்பிக்கையற்ற ஒரு நிலைதான் இந்த பயங்கரமான குழி என்றார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், உளையான சேற்றில் இருந்தேன். உளையான சேர் என்று சொன்னால் பாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாவத்தை குறிக்கிறது உளையான சேரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அது அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. அப்படியானால் ஒரு முறை மனம் திரும்பி பாவத்தை எல்லாம் விட்டு ரட்சிக்கப்பட்டு, ஆமென், ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள் மறுபடியும் விட்ட பாவத்தை மறுபடியும் செய்து அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அதால் பாவத்தால் ஜெயிக்கப்பட்டால், பரிசுத்தத்தால் ஜெயிக்கப்பட்டால் என்பதல்ல, பாவத்தால் ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னிலைமை பின்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். 21வது வசனத்தை படியுங்கள். நாய் கக்கினதை, எத்தனாவது வசனம் படிங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் சொல்லப்பட்ட பழமொழியை போல அந்த மனிதனுடைய ஜீவியம் மாறி போகும். இதுதான் உளையான சேறு. நாய் என்ன பண்ணும், கக்கினதை என்ன பண்ணும், நாய் தான் அந்த குணம். அதுக்கு ஒரு பாவத்தை விட்டுட்டா அதை மறுபடியும் தோண்டி என்ன பண்ணணும், அதை மறுபடியும் உட்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நாய்க்கு. பன்றியை பார்த்தீங்க அப்படின்னா அது என்னதான் களி அதை வச்சாலும் அது சாக்கடை கண்டா என்ன ஆகிறோம், அது அதுல விழுந்துடும். ஏற்கனவே ஒரு நாள் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே சபையிலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். மறுபடியுமாக இந்த சத்தியத்தை அறிந்தும் இப்படிப்பட்டதான உளையான அனுபவத்திலே இருக்கிற ஒரு நிலையிலே சில வேளைகளில் நீங்கள் இருக்கலாம். அடுத்ததாக உளையான சேறு எதை குறிக்கிறது என்று சொன்னால் அமிழ்ந்து போகும் அனுபவத்தை குறிக்கிறது. அமிழ்ந்து போகும் அனுபவம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 69:2, ஆழமான உளையில் அமிழ்ந்து இருக்கிறேன். ஆமென். ஆழமான உளை என்றால் அமிழ்ந்து எழும்பவே முடியாத ஒரு நிலை, அடிமைத்தனம். எழும்ப வேண்டும் என்று நினைத்தாலும் எழும்ப முடியாது, மேலே வர வேண்டும் என்று நினைத்தாலும். இந்த உளையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே ஏறணும்னு நினைச்சா ஒரு ஸ்டெப் எங்க தான் போவோம், கீழே தான் போவோம். அப்ப கழிந்த நாட்கள் நான் ஒரு செய்தி படித்தேன். ஒரு உளையில நம்ம மாட்டிட்டோம்னா என்ன பண்ணணுமா, நம்ம நீச்சல் அடிக்க கூடாது. என்ன பண்ண வேண்டும், அந்த கால்களை மெதுவாக மேலே எடுக்க முடியாது, அப்படி சாய்வாக என்ன பண்ண வேண்டும், அதை கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டுமே தவிர ரொம்ப நீச்சல் அடிச்சா என்ன பண்ணிடுவோம், கீழே போயிடுவோம். முயற்சி பண்ணியும் மேலே வர முடியாத நிலை. முயற்சி பண்ணுகிறோம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று, ஆனால் இன்னும் நான் ஆழத்துக்குள்ளே போகிறேன். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வாழ்க்கையில். அதே போல முன்னேற வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, முன்னேற முயற்சி பண்ணுகிறோம். தூக்கி விட ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை உயர்த்தி விட ஒருவரும் இல்லை, எனக்கு வழி தெரியவில்லை,
என்று சொல்லி பலவிதமான இந்த பயங்கரமான குழியின் அனுபவத்தின் உளையின் ஆன சேரின் அனுபவத்திலே இந்த தாவீது கடந்து போன போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்து என்னை வெளியிலே கொண்டு வருகிறவர் ஒரே ஒருவர் தான், கர்த்தாதி கர்த்தர் ஒருவரே என்னை இந்த சூழ்நிலை என்னை வெளியிலே கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருந்தபடினாலே சங்கீதம் 40 சங்கீதம் 1வது வசனத்திலே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்காக ஜெபம் பண்ணி என்னை இந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும், எந்த பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வந்தார், என் பக்கத்திலே சாய்ந்து வந்தார். ஆமென். என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காய் பொறுமையோடு நீங்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவன் கடந்து போகும் பொழுது கர்த்தர் என்னை தூக்கி விடுவார் என்று நம்பினான். காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் ஒரு நாள் வந்தார். ஆண்டவருடைய கரம் ஒரு நாள் வந்தது. ஆண்டவருடைய கரம் அவனை தூக்கி விட்டது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தான் இப்படிப்பட்டதான பாதையிலே கடந்து போகும்போது ஒருவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரே ஒருவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை இந்த சூழ்நிலை வெளியிலே கொண்டு வாரும் ஆண்டவரே, நான் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னை தூக்கி எடுத்தார். அதுல சொல்லப்பட்டிருக்கிற 2வது 42 பார்க்கும்போது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் முதலாவது என்ன பண்ணார்? என்னை தூக்கி எடுத்தார். ஃபர்ஸ்ட் எய்டு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்கிறவனை முதல்ல என்ன பண்ணுவாங்க? தூக்கி எடுப்பாங்க. விழுந்து கிடக்கிறவனை முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல தூக்கி எடுப்பாங்க. அதே போல என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அமிழ்ந்து போகிறேனே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி பேதுரு இயேசுவே அமிழ்ந்து போகிறேனே என்று சொன்ன போது ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அவருடைய வல்லமை உள்ள கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய பலன் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ள ஒரு அற்புதமான ஒரு நல்ல சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு ஆமென் செலுத்துவோமா? இன்றைக்கும் நம்மை தூக்கி எடுக்க அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்க. இரண்டாவதாக என்ன பண்ணுகிறார்? என் கால்களை, அந்த வசனம், கண்மலை மேல் நிறுத்துகிறார். அப்படினால் அர்த்தம் என்ன? உயர்த்துகிறார். முதல்ல என்ன பார்த்தவங்க எல்லாம் எப்படி பார்க்கறாங்க? ரொம்ப கீழே பார்த்தாங்க. பள்ளத்தை எப்படி பார்ப்பீங்க? பாருங்க, பள்ளத்தை எப்படி பார்ப்பீங்க? செய்து காமிங்க. பள்ளத்தை எப்படி பார்ப்பீங்க? கிணறை எப்படி பார்ப்பீங்க? இப்படி பாருங்க. இப்படிதான் தாவீத ஒரு நாட்கள்ல பார்த்தாங்க. எல்லாராலும் தாழ்த்தப்பட்டிருந்தான், எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தான், எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டிருந்தான். தாழ்ந்த அனுபவம். அவனை பார்த்தவர்கள் எல்லோரும் தாழ்மையாக பார்த்தார்கள், பரிதாபமாக பார்த்தார்கள். இவனால் இனி எழும்ப முடியாது, இவன் விழுந்து விட்டான், இனி அவன் எழும்ப மாட்டான், இவனுடைய ஜீவியம் முடிந்து போனது என்று பார்த்தார்கள். ஆனால் விழுந்து போன அனுபவம் தான். ஆனா ஆண்டவரை நோக்கி இவன் பார்த்த பொழுது, ஆண்டவருக்காக அவன் காத்திருந்த போது, ஆண்டவர் அவனை பார்த்து அவனை தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, கண்மேல் மேல் உயர்த்தினார். கீழே குழியில விழுந்து கிடந்தவனை இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ அடுத்த வசனம் சொல்லப்படும், அநேகர் அதை என்ன பண்ணுவார்களா? அவர்கள் கர்த்தரை கண்டு அதை கண்டார்கள். மற்றவர்கள் காணக்கூடிய அளவில் யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாய் சதி செய்தார்களோ, யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாய் தீமை செய்தார்களோ, யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிலே அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீதுடைய ஆரம்ப நிலை அப்படிதான். குடும்பத்திலும் மதிப்பில்லை, எங்கும் மதிப்பில்லை. அவருடைய நிலை அப்படிதான் இருந்தது. ஆனால்
எல்லாரும் பார்த்தபோது பரிதாபமாய் பார்த்த நிலை தாண்டி இப்பொழுது அவனை எப்போது எப்படி பார்க்கறாங்க? இப்போ எப்படி பார்க்க போறீங்க? பாருங்க, என்னவா இவ்வளவு தாழ்ந்த மனுஷனா? சிலர் சொல்லுவோம் இல்ல, எங்க கிடந்தான் தெரியுமா? புழுதியிலிருந்து கிடந்தான், குப்பையிலிருந்து கிடந்தான். ஆண்டவர் இவனை உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். உயர்த்தினது மட்டுமல்ல, பிரபுக்களோடு உட்கார வைத்திருக்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது இப்படிதான் ஆண்டவர் உயர்த்துவார். இப்பொழுது கீழே பார்த்தவர்கள் இப்பொழுது தாவீதை எல்லோரும் என்ன இவ்வளவு உயரத்துக்கு இவன் உயர்ந்திருக்கிறானே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது செய்தது யாருன்னா, பயங்கரமான குழியிலிருந்து யாரும் தூக்கி எடுக்கல, ஒளியான சேற்றிலிருந்து வேற யாரும் தூக்கி எடுக்கல, கர்த்தர் ஒருவரே அவனை தூக்கி எடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பாதையில் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமே ஆனால், கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போமே ஆனால், ஆண்டவர் ஒரு நாள் என் பக்கமாய் சாய்ந்து வருவார். என் கூப்பிடுதலை கேட்பார், என் கூக்குரலை கேட்பார். என்னை ஆண்டவர் தூக்கி எடுப்பார், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பார். ஆமென். படுகுழியிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார், என்னை உயர்த்துவார். மற்றவர்கள் அதை கண்டு கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் அவர் என்றுமே புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை எந்தன் இயேசு எனக்கு நல்ல என்னை தூக்கி எடுப்பார். அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதி என் பிரயாசங்களில் அவர் என்றுமே, ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்கள் அவர் மாணவர். என்னை அப்படி அமிழ்ந்து போக விட மாட்டார். என்னை குழியிலே மண் என்னை மூடி சரிந்து அப்படி மண்ணோடு மண்ணாக மடிந்து போகும்படி என்னை ஆண்டவர் விட மாட்டார். என்னை நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி நான் உண்மையாய் கூப்பிடுவேனே ஆனால் ஆண்டவர் என்னை உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். கண்மண் மேல் நிறுத்தி என்னை உயர்த்தினது மட்டுமில்ல, அடுத்தது இன்னொரு காரியத்தை செய்தார். என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஏன்? நீ விழுந்து போக கூடாது. ஒரு மனுஷன் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டா நிறைய போட்டிகள், நிறைய பொறாமைகள், நிறைய எரிச்சல்கள் இருக்கும். வேலை ஸ்தலங்களிலே பார்க்கலாம். ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் மற்றவர்களுக்கு எரிச்சல், பொறாமைகள். ஆமேன். ஒரு குடும்பம் நல்ல உயர்ந்த நிலைக்கு, நல்ல ஒரு உயர் நிலைக்கு வந்துவிட்டால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு எரிச்சல், போட்டிகள், பொறாமைகள் ஆமேன் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி ஆயிலும் இவன் எப்படி ஆயிலும் கீழே தள்ளணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா, ஆமேன். சிலர் கூட இருந்தே என்ன பண்ணிடுவாங்க? புளி பறித்து கொண்டே இருப்பார்கள்.
நன்றாக சிரிப்பார்கள், நன்றாக பேசுவார்கள். ஆனால் மனதிலே இவர்கள் எப்பொழுது விழுந்து போக மாட்டார்கள் என்று நினைப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் கீழே ஒரு உயர்ந்த நிலையிலே உங்களை வைத்திருக்கும் போது உங்களை அவர்கள் கீழே இழுத்து தள்ளி விடாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? அடிகளை என்ன பண்ணி விடுகிறாராம்? உயர்த்தி விடுகிறார். அப்படியானால் ஆண்டவர் உயர்த்தின இடத்தை விட்டு ஒருவரும் உங்களை கீழே தள்ளிவிட முடியாதபடி கர்த்தர் அப்படியாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் எல்லா ஜெபங்களிலும் வந்து ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு காலம் வரும், என்னை கர்த்தர் உயர்த்துகிற காலம் வரும் என்று சொல்லி அவன் வசனம் சொல்லுகிற வண்ணமா ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி காத்திருந்து ஜெபம் பண்ணி சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும் போது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவே. இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதி என் பிரயாசங்கள் அவர் என்றுமே. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் மாணவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உறுதிப்படுத்தினார். ஒரு பென்சிங் போஸ்ட் எல்லாம் நாட்டுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சுற்றிலும் காங்கிரீட் போட்டு என்ன பண்ணுவாங்க? நல்ல உறுதிப்படுத்துவாங்க. யார் அசைச்சாலும் அசையாதபடி ஆண்டவர் கண்மன் மேல் கட்டப்பட்ட அவன் வீட்டை போல நம்மை உயர்த்தி உறுதி உள்ளவர்களாக மாற்றுவார். எந்த வன்கண்களும், எந்த பொறாமைகளும், எந்த மனுஷிக வல்லமைகளும், எந்த பிசாசின் கிரியைகளும் உங்கள் குடும்பத்தை அணுகவே அணுகாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் ஒரு மனிதனை உயர்த்தினதே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து போய்கொண்டே இருந்தான். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வீட்டுக்கு அதிகாரியாக இருந்தான், இரண்டாவது சிறைச்சாலையிலே அதிகாரியாக இருந்தான், மூன்றாவது அரண்மனையிலே அதிகாரியாக இருந்தான், நான்காவது தேசத்திற்கே உயர்த்தப்பட்டவனாக இருந்தான். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சாதாரணமான அடிமையாக இருந்தான், கொண்டு போகப்பட்டான். அதற்கு பின்பு அவருடைய உயர்வை பார்க்கும்போது 120 பிரதானிகளுக்கு மேலாக, 120 தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகள் இருந்தார்கள். அந்த 3 பிரதானிகளிலும் மேற்பட்டவனாய் அவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீதை குறித்து பார்க்கும்போது முதலாவது சாதாரணமான ஒரு படைத்தளபதியாக இருந்தான். அதற்கு பின்பு அவன் ஒரு யுத்த வீரனாக இருந்தான். அதற்கு பின்பு அவன் ஒரு யுத்த சேனைக்கு தலைவனாக மாறினான். 2 கோத்திரத்துக்கு தலைவனாக இருந்தான். பின்பு 12 கோத்திரத்துக்கும் தலைவனாக மாறினான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது இவர்களுக்கு விரோதமாக இவர்கள் உயர 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 எவ்வளவோ சூழ்ச்சிகள், எத்தனையோ மனுஷிக வல்லமைகள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்த பொழுதும் இவர்களை கீழே தள்ள விடவே இல்லை. கரங்க நான் உறுதிப்படுத்துகிறாரு. ஆமென். என்ன பண்ணுகிறார்? உறுதிப்படுத்துகிறார். நம்ம உறுதிப்படுத்தினா இல்ல, அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காது. கர்த்தரே ஒரு அடிகளை உறுதிப்படுத்து. அவன் குடும்பத்தின் அஸ்திபாரத்தை ஒருத்தர் அசைக்க முடியாதபடி உறுதிப்படுத்துவார். ஊழியத்தின் அஸ்திபாரத்தை ஒருத்தர் அசைக்க முடியாதபடி உறுதிப்படுத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிற கரங்களை தட்டி
வேலைகளிலே பலர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், ஹல்லேலூயா, உன் வேலையை கர்த்தர் கொடுத்ததுன்னா ஒருத்தர் அதை விட்டு மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. போட்டி பொறாமைகள் எரிச்சல்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். நாமும் கூட இந்த குழியின் அனுபவத்தோடு இருக்கலாம். என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை, என்னை உயர்த்திவிட ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்ற ஒரு நிலையிலே நாமும் இருப்போம். ஏனால் நாம் கர்த்தரை நம்புவோம். சங்கீதம் 40 சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அகங்காரிகளையும் நீங்க பார்க்க கூடாது. பொய்ய சார்ந்திருக்கிற மனுஷன் பொய்யன். மனுஷன் பொய் பேசுவான். பொய்ய சார்ந்திருக்கிற மனிதர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. மனுஷனை நம்பக்கூடாது. பொய்ய சார்ந்திருக்கிற மனிதனை சார்ந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழை பிடிச்சிட்டே போக கூடாது. மனுஷனுடைய முந்தானை பிடிச்சிட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை மட்டும் நம்புகிறவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் உயர்த்து. வேலை மேல் நம்பிக்கை பெயரக்கூடாது. வேலை கொடுக்கிற எஜமான அடிக்கடி சொல்றதான், எஜமானின் மேல் நம்பிக்கை பெயரக்கூடாது. நமக்கு உதவி செய்கிறவர் மேல் நம்பிக்கை போய்விடக்கூடாது. நமக்கு உதவி செய்கிற கர்த்தாதி கர்த்தர் ஒருவரே, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து, அவர் பாதத்திலே அமர்ந்தது ஜெபித்து, அவர் பாதத்திலே காத்திருப்போமே, ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. குழியில் இருந்த சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சுருக்கமாக குழியில் இருந்த சில மனிதர்கள். முதலாவதாக யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போமே, ஆனால் யோசேப்பு ஒரு தவறும் செய்யாதவன். யோசேப்பு செய்த தவறெல்லாம் என்ன? தவறு இல்லை. அவர் தரிசனத்தை கண்டான், சொப்பனத்தை கண்டான், அதை என்ன பண்ணான்? தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னான். அவ்வளவுதான். அந்த குடும்பத்தில் நீங்க பாருங்க, ஒரு நடந்த சம்பவம். ஒரு நாள் யோசேப்பை தன்னுடைய தகப்பனார் அழைத்து அவருடைய சகோதரர்களை ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. அப்போ தன் சகோதரர்களை பார்த்து விட்டு வரும்படியாக யோசேப்பை என்ன பண்ணுகிறார்? யாக்கோபு அனுப்புகிறார். அந்த வசனத்தை படிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 37:14. மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இவன் ஆடுகள் எப்படி இருக்கிறது, தன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறது என்று என்ன பண்ணா? பார்க்க தான் போனான். ஆனா அவனுக்கு கிடைத்த கூலி என்ன தெரியுமா? அவனை தூக்கி என்ன பண்ணினார்கள்? 23, 24 வசனங்கள். அவனுடைய வஸ்திரத்தை கழற்றி விட்டார்கள், அவனை எடுத்து குழியிலே போட்டுட்டாங்க. பாருங்க, நல்லது செய்தவனுக்கு வந்த விளைவு என்னது? குழியிலே தூக்கி போட்டார்கள். உலகத்தில் சொல்லுவாங்க நல்லதுக்கு. அப்படியானால் தீமை செய்யலாமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழியில தூக்கி போட்டார்கள். ஒரு தவறும் செய்யாதவன். யோசேப்பு இயேசுவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கும். இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டவர், இவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடப்பட்டவன். தவறு செய்யாதவன். தவறு செய்ய நிறைய வாய்ப்பு இருந்தும் அந்த தவறுகளை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார் என்று சொல்லி தவறு செய்யாமல் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் விட்டு ஓடினவன் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வர வைக்கும், கர்த்தர் பார்க்கிறார் என்று தவறு செய்யாமல் தன்னை காத்து கொண்டவன், தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்க சென்றவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். நிச்சயமா இவருடைய மனது வேதனைப்பட்டிருக்கும். நான் ஒரு தவறு செய்யலையே, உங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? ஆண்டவர் கண்ட சொப்பனத்தை சொன்னேன். ரெண்டாவது இவங்களை விசாரிக்க தான் நான் போனேன், என்ன தூக்கி போட்டாங்களே. மனம் வேதனை அடைஞ்சி இந்த குழியிலிருந்து என்ன தூக்கி விட யாரும் உண்டு? சகோதரரை கெஞ்சிருப்பான், சகோதரர்கள் தூக்கி விடல. ஆனா ஆண்டவரை நோக்கி இவன் நிச்சயமா இந்த குழியில் இருந்து எனக்கு தரிசனம் தந்த ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்,
எனக்கு இப்படிப்பட்டதான 2 தரிசனத்தை, ஒரே அர்த்தமுள்ள 2 தரிசனத்தை எனக்கு காண்பித்தாரே, நிச்சயமா இந்த தரிசனம் நிறைவேறும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த குழியில இருந்து நிச்சயமாய் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பான். அதே போல யாக்கோபுக்கும் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. தன்னுடைய மகனுக்காக யாக்கோபும் ஜெபம் பண்ணி இருப்பார். ஐயோ, என் மகனை இழந்து போனேனே, எப்படியாயிலும் ஆண்டவரே அவனை விடுதலை ஆக்கும், அவனை காப்பாற்றும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அனுபவம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. அப்பொழுது பிள்ளைகளுக்கு விரோதமாக சில கயவர்கள் எழும்பி குழியிலே போட்டாலும், நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராலும் கிரியை செய்ய நினைத்தாலும் பெற்றோராகிய உங்கள் ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். பாருங்கள், குழியிலே தூக்கி போட்டவர்களை கொண்டு அவர்களை கொண்டே தூக்கி விட செய்தார். அதான் அதுல ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, நடந்தது ஆதியாகமம் 37 26 இருந்து 28 வரைக்கும் நீங்க படித்து பார்த்தா யூதா சொல்லுகிறான், எப்பா அவனை இப்படி போடுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், அவனை தூக்கி எடுத்து என்ன பண்ணிடுவோம், இந்த மீதியான இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம் அப்படி சொல்லும் போது பாருங்க, கடின இருதயத்தோடு அவர்கள் தூக்கி போட்டார்கள். இப்பொழுது நிச்சயமாய் யோசேப்புடைய ஜெபம், யாக்கோபுடைய ஜெபம், எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரும் அவனை நினைத்து அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறதான் ஆகணும். குழியில் அவன் செத்து போயிட்டானா தரிசனம் நிறைவேறாது. எனவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக யார் தூக்கி போட்டாங்களோ அதே ஆட்களுக்கு இரக்க குணத்தை கொடுத்து அவங்களே தூக்கி விடுறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சில வேளைகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களே நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்காக நல்லா ஜெபிக்கணும். உங்களுக்கு விரோதமாக யாராயிலும் ஒரு ஒரு சத்துருவை போல உங்களுக்கு விரோதமாக இருப்பாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்காக நீங்க கருத்தா ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு தவறும் செய்யலப்பா, இந்த நபர் எப்பொழுதும் என்னை காயப்படுத்துகிறார், இந்த நபர் எப்பொழுதும் எனக்கு விரோதமாய் இருக்கிறார், இந்த நபர் எப்பொழுதும் எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார், எனக்கு விரோதமாய் பேசுகிறார், எனக்கு விரோதமாய் குழிபறிக்கிறார், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த நபரை மாற்றி அதே நபரே உங்களுக்கு சகாயம் செய்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தூக்கி எடுத்தார்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பீரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பீரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதன் அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த ஆனந்தமே பரமான இது மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்கார் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. அல்லேலூயா. பாருங்கள், யோசேப்பு ஆனால் முடிவரைக்கும் குழியில என்ன தூக்கி போட்டுட்டாங்களே, என்ன ஆராதிக்கிற ஆண்டவருக்கு கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, இதெல்லாம் காது இருக்குதா, இதெல்லாம் கேட்கவே இல்லை, பொறுமையா இருந்தா. நீதிதான் வெல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான் நிலைக்கும். உண்மையை மூடி வைக்க ஒருவரால முடியாது. போய் ஒரு நாள் வெளிப்படும். சொல்லுங்க, போய் ஒரு நாள் கட்டாயம் வெளிப்பட்டுரும். திறந்த மனது, சொல்லுங்க, திறந்த மனது, குற்றமற்ற இருதயம், குற்றமற்ற மனசாட்சி, களங்கமில்லா இருதயம், உண்மை, உண்மை, புரட்டுவாய் இருக்கக்கூடாது, தீமையா பேசுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கும்போது உண்மை உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து பார்ப்போமே. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி யூதாவுக்கு அதாவது தென் ராஜ்யத்தின் தீர்க்கதரிசியாக இருந்தான். யூதா
வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், யூதா, இஸ்ரவேல் என்று உண்டு. யூதாவின் தீர்க்கதரிசியாக இருந்தான், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவன் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி. எரேமியா 1:5 பார்க்கும்போது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. கர்த்தர் நல்லவர். ஆனால் அந்த தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது உண்மையை சொல்லும் தீர்க்கதரிசி. சொல்லுங்க, எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? பொய் சொல்லாத தீர்க்கதரிசி. சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை ஜனங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சபைக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ராஜாக்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசி. அதை தேசத்து தலைவர்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசி. சொன்னதை செய்கிறவர் ஆண்டவர். தீர்க்கதரிசி அப்படின்னா கர்த்தர் சொல்லுவதை, கர்த்தருடைய செய்தியை ஜனங்களுக்கு போய் சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல தீர்க்கதரிசி. இவன் என்ன தீர்க்கதரிசி சொன்னா அப்படின்னா, பாபிலோன் ராஜாவால் எருசலேம் பிடிக்கப்படும் என்ற செய்தி அவன் சொன்னான். ஏன்னா இவங்க வாழ்க்கையில முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, விக்கிரக ஆராதனை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்துவதில்லை, அவரை மகிமைப்படுத்துவதில்லை, அவரை தெய்வம் என்று மதிப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் என்ன பண்ணுவதில்லை. நான் பிதாவானால் என் கனம் எங்கே, அவரை கனப்படுத்துவதில்லை, அவரை ஆராதிப்பதில்லை. மனம் போன போக்கிலே விக்கிரக ஆராதனை, பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே பாபிலோன் ராஜாவால் எருசலேம் பிடிபடும் என்று தீர்க்க தரிசனத்தை உரைத்தான். நல்ல ராஜாவாக இருந்தா, நல்ல ஊழியக்காரங்களா இருந்தா, நல்ல தேசத்து ஜனங்களா இருந்தா என்ன பண்ணி இருப்பாங்க? இந்த எரேமியா சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணி இருப்பாங்க? செவி கொடுத்திருப்பாங்க. ஆனா எரேமியா 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படித்து பார்த்தால், எரேமியா 37:2, அவனாகிலும் பாருங்க, சிதேக்கிய ராஜாவாக இருந்தாலும் சரி, அவனுடைய ராஜாவாக இருந்தாலும் சரி, அவருடைய மந்திரிமாரா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஜனங்களாக இருந்தாலும் சரி, செவி கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசனம் சில நேரம் கடினமா இருக்கும். நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. நல்ல தீர்க்க தரிசனம் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தீர்க்க தரிசனமா இருக்கும். ஆமென். நல்ல தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கும்? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தீர்க்க தரிசனம் இருக்கும். இப்ப இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தீர்க்க தரிசனம் நிறைய பேருக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது தானே. என்னதான் இருந்தாலும் ஐயோ என்ன போய் இப்படி சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமா. ஆனா நல்ல தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிடுவாங்க. பரிதானம் வாங்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை சபைக்கு சொல்லுவாங்க, தேசத்துக்கு சொல்லுவாங்க, தலைவருக்கு சொல்லுவாங்க, ராஜாவுக்கு சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க, ஜீவனை போனாலும் பரவாயில்லைன்னு இருப்பாங்க. ஆனா நிறைய முகஸ்துதி பண்ணுகிற ராஜாக்கள், ஆமென், இந்த ராஜாக்களின் நாட்களில் நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தவறா தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா அது மாறி முடிஞ்சிச்சு. ஆனா எரேமியா சொல்றாரு, உண்மை தீர்க்க தரிசனம் அது சொல்றது நடக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அல்லேலூயா. உண்மையான வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, உண்மையான தீர்க்க தரிசன ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கணும் ஆண்டவரே. சபையிலே உண்மையான தீர்க்க தரிசன ஆவி இருக்கணும் ஆண்டவரே. அடுத்ததாக சபையிலே பிரசங்கம் பண்ணுகிற உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். சொல்லுங்க. இங்க ராஜாவும் செவி கொடுக்கல, ஊழியர்களும் செவி கொடுக்கல, விசுவாசிகளும் செவி கொடுக்கல, மக்களும் செவி கொடுக்கல. அடுத்ததாக பாருங்க, எரேமியா 36:24 நீங்கள் படியுங்கள். ஊழியக்காரராயிலும் பயப்படவும் இல்லை, வஸ்திரம் கிழிக்கிறது என்றால் தங்களை தாழ்த்தவும் இல்லை. ஆமென். வஸ்திரத்தை கிழிக்கிறன்னா தங்களை தாழ்த்தவும் இல்லை, பயப்படவும் இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய வசனத்துக்கு, இந்த தீர்க்க தரிசன வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். தெய்வ பயம் வேணும். வசனத்துக்கு நடுங்கிற அனுபவம் தேசத்தில் இல்லை.
பாருங்கள், நடுங்கவே இல்லை, தங்களை தாழ்த்தவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விரோதமாய் நமக்கு நேராக வரும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? வார்த்தையை ஆமோதிக்க வேண்டும். ஆமென். வார்த்தையை என்ன பண்ண வேண்டும்? ஆமென். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் சபையை, தேவ பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தும் போது நாம் உணர்வடைந்து நாம் அதற்கு தெய்வ பயத்தோடு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆனால் அதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில், யூதா ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது இல்லாதபடினால்தான் பாபிலோன் ராஜா வந்தார், சிறைப்பிடித்து விட்டு போய்விட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லது செய்த இந்த நபருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? எரேமியா 38 அதிகாரம் 6வது வசனம். அவனை என்ன பண்ணினார்கள்? எரேமியாவை பிடித்து அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவின் துறவிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத துறவா இருந்தது. அங்கே உளை இருந்தது, சேறு இருந்தது, பல அடி உயரத்துக்கு சேறு. இப்ப இங்க தூக்கி போட்டாங்க கயர்களினால். அதுல சொல்லப்படும் கயர்களினால் அவனை இறக்கி விட்டுறாங்க. எப்படியாலும் அவன் செத்து போட்டோம். சில வேளைகளிலே நல்லது நம்ம செய்யும் போது நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். அல்லேலூயா. செயல்படுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். பாருங்கள், இப்போ அடுத்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பாருங்க, எபெத்மெலேக்கு பார்த்துட்டான். இவங்க தூக்கி உலையில போட்ட போது எபெத்மெலேக் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் பார்த்துட்டான். பாருங்க, இந்த உலையான உலையில நிச்சயமா யாரும் இந்த எரேமியாவை என்ன பண்ண முடியாது? தூக்க போக முடியாது. ஏன்? ஒரு உலையில போய் ஒரு மனுஷனை காப்பாற்ற போனா அவனும், கரண்ட் பிடிச்ச நபரை இன்னொருவர் காப்பாற்ற போனா அவரும் கரண்ட்ல மாட்டிக்குவார். அதே போலதான் உளையான சேற்றில் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற நபரை, அதாவது போல பின்வாங்கி போகிற ஒரு நபரை யாராயிலும் காப்பாற்றணும்னு நினைச்சா ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆவி நம்மளை அட்டாக் பண்ணாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஜெபத்தோடு பின்வாங்கி போனவர்களை என்ன பண்ண வேண்டும்? கையாள வேண்டும். அந்த பின்மாற்றத்தின் ஆவி நம்மளை பிடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அது ஒரு உதாரணத்துக்கு நாம சொன்னாலும், இரண்டாவதாக அமிழ்ந்து போகிற, காப்பாற்ற முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த எரேமியா அமிழ்ந்து போகிறார். அந்த நேரத்தில் நிச்சயமா எரேமியா ஜெபம் பண்ணி இருப்பார். அவர் ஜெபிக்கிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷன் சொல்றான் அப்படின்னா அவன் நல்ல ஜெபிக்கிற நபராக இருக்கணும். ஜெபிக்காத நபர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னா அது என்ன தீர்க்க தரிசனமா இருக்கும்? ஆண்டவருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்ற ஆட்களா மாறிட்டாங்க. வாயில வர்றதெல்லாம் தீர்க்க தரிசனம் தான். ஜெபிக்காத ஒரு நபர், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாத ஒரு நபர், பரிசுத்தம் இல்லாத ஒரு நபர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இது கர்த்தரால் வருகிற தீர்க்க தரிசனம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்தாவின் ஏவுதல்னாலே ஏவப்பட்டு வேத வசனத்தை எழுதினார்கள். அப்போ சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஆவியும், எல்லா தீர்க்க தரிசன ஆவியும் கர்த்தரால் வந்த தீர்க்க தரிசனம் அல்ல. அல்லேலூயா. பெருமையின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குமே ஆனால் அது கர்த்தரிடத்தில் வந்த ஆவி அல்ல. எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக கீழ்ப்படிதலின் ஆவி இருக்கிறதோ அந்த நபருக்குள்ளாக கர்த்தருடைய ஆவிதான் அது இருக்கு. ஏனென்றால் அவருடைய ஆவி கீழ்ப்படிதல் உள்ள ஆவி, அவருடைய ஆவி தன்னை அர்ப்பணிக்கிற ஆவி, தேவ சித்தத்தை செய்கிற ஆவி, தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஆவி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் ஜெபம் பண்ணி இருப்பான். ஆண்டவரே, இந்த உளையான சேற்றில உமக்காக உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொன்னப்பா என்று சொல்லி அவன் கூப்பிட்டு இருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணினார்? எபெத்மெலேக்கை அனுப்புகிறார். எபெத்மெலேக் ராஜாவை போய் பார்க்கிற. ராஜாவை இப்படி ஆகும் சம்பவம், தீர்க்கதரிசியை தூக்கி உலையில போட்டுட்டாங்க. ராஜா சொல்ற 30 பேரை நீ கூட்டிட்டு போப்பா, பழைய புடவைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் கயிர்களாக போட்டு எப்படியாயிலும் அவனை என்ன பண்ணுங்க. 30 பேர் போறாங்க. அவனை தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். நீதி வெல்லும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உண்மை வெல்லும். உண்மையா இருப்போம், நீதியா இருப்போம், நேர்மையா இருப்போம்.
அந்த வளர்ச்சியை ஒருத்தராலும் தடுக்கவே முடியாது. யாராயிலும் நமக்கு விரோதமாய் குழி வெட்டினா அது அவங்கள தான் பலிக்கும். அல்லேலூயா. யார் கல்லை புரட்டுகிறார்களோ அந்த கல் அவர்கள் மேல் விழும். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கூட்டம் கீழே தள்ளிச்சு ஆண்டவர் பார்த்தார். ஒரு கூட்ட மக்களை அனுப்பி, ஒரு கூட்ட மக்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற மக்களாக வைப்பார். நாங்கள் ஊழியத்தில் பார்ப்போம், ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் ஊழியத்தில் எழுப்புவார், உதவி செய்வார்கள். அல்லேலூயா. எல்லாரும் நமக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். எதிராக இருந்தாலும் சிலரை, உங்க வேலை ஸ்தலமா இருக்கட்டும், மற்ற எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற சில நபர்களை ஆண்டவர் வைப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வெளியிலே கொண்டு வரும் எபெத்மெலேக் ராஜா மற்றும் 30 பேருடைய ஒத்தாசை உதவியோடு இவர்கள் வெளியிலே வந்தார்கள். அப்படியானால் அர்த்தம் என்ன? எந்த மனிதனும் யாரையும் உளையிலையோ பள்ளத்திலேயோ தூக்கி போட முடியாது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் தூக்கி விட்டுருவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அதனால எப்பேற்பட்ட பாதையில் கடந்து போனாலும் நம்ம பயப்பட வேண்டாம். கடைசியாக ஒண்ணு மட்டும் சொல்றேன். யோனா தீர்க்கதரிசியை குறித்து பார்த்தா, யோனா பாதை மாறி போன புறா. யோனாவை குறித்து தெரியும். எங்க போக சொன்னார், எங்க போனார்? யாரால் சொல்லுங்க டக்குன்னு. எங்க போக சொன்னார், எங்க போனார்? எங்க போக சொன்னார், எங்கே போனார்? அதுக்கு அர்த்தத்தை தெளிவா சொல்லுங்க. எங்க போக சொன்னார், எங்கே போனார்? நினிவேக்கு போக சொன்னார், தர்ஷீசுக்கு போனார். பாதை மாறி தேவ பிரசன்ன தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போன யோனா. பாருங்க, விளைவு என்னது? கப்பல்ல இருந்து சமுத்திரத்துல தூக்கி போட. லாஸ்ட்ல அங்க ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இருந்தார். மீன் இவன் மனம் திரும்புகிறானா இல்லையா? மனம் திரும்புகிறானா? இப்பமாயிலும் இவன் சமுத்திரத்துல தூக்கி போட்டாச்சு, இப்பமாயிலும் இவன் மனம் திரும்புகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ மீனுக்கு கட்டளை இடுகிறார். மீனின் வயிற்றில் இப்ப யோனா. சொல்லுங்க, இப்ப யாருக்கு வயிற்றில் யோனா? மீனின் வயிற்றில் யோனா. இப்பொழுது இந்த மீனின் வயிற்றில் யோனா அவருக்கு தருணம் கொடுக்கிறார். இந்த மீனை என்ன பண்ணல, இந்த யோனாவை விழுங்கினதுதான் சரிதான், ஜீரணம் ஆகல, டைஜஷனே ஆகல. இந்த 3 நாள் வரைக்கும் இந்த யோனா எங்க இருந்தா? ஆனா இப்ப உணர்ந்துட்டான், நல்லா உணர்ந்துட்டான். நான் செய்தது தப்புதான். ஆமென். நான் செய்தது தப்புதான். நான் நினைவைக்கு போயிருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்காது. கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதனால தான் எனக்கு இந்த பாடு. ஆண்டவர் எவ்வளவோ சொன்னார், ஆனா நான் கீழ்ப்படியல. தேவ பிரசன்னம் எனக்கு பிடிக்கல, தேவ சமூகம் எனக்கு பிடிக்கல. தேவனை விட்டு தூரமாய் போய் ஒளிஞ்சிடலாம் நினைச்சேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகலான்னு நினைச்சேன். ஆண்டவர் பிடிச்சிட்டார். தாவீது சொல்லும்போது சொல்றார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? சங்கீதம் 139 சங்கீதத்தில் 7வது வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 139 சங்கீதம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்துக்கு படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. எல்லா இடம் ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லா இடத்துல ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எந்த இடத்துல இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். இவன் மனம் திரும்பிட்டான். இப்ப நல்ல முழங்கால இருந்து ஜபிக்க வேண்டிய இந்த நபரு எப்படி ஜெபம் பண்றார்? மீனுக்கு வயித்துல எப்படி ஜெபம் பண்ணிருப்பார்? சொல்லுங்க. ஐசியூல ஜெபம் பண்ணது போல. ஐசியூல எப்படி ஜெபம் பண்ணும்? கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, சொல்லுங்க, கழுத்தையும் அசைக்க முடியாது, சொல்லுங்க, கண்ணை அசைக்க முடியாது, தலையை அசைக்க முடியாது, ஒன்னே அசைக்க முடியாது. இப்ப எங்க போய் மாட்டிட்டான்? நமக்கெல்லாம் நல்ல கையை தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்ல கையை தந்திருக்கிறார்? எப்படி ஜெபம் பண்ணணும்? கையை உயர்த்தி. எத்தனை பேருக்கு காலை தந்திருக்கிறார்? நேற்றைக்கு ஒரு மரணம், சுகர்னால கால் எடுக்கப்பட்டு அவங்க அந்த தாயார் என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சு போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு நல்ல காலை தந்திருக்கிறார்? எப்படி ஜெபம் பண்ணணும்?
ஜெபம் பண்றீங்களா? நல்ல கையை தந்திருக்கிறார், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். நல்ல காலை தந்திருக்கிறார், காலை முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்ப இந்த கைக்கும் காலுக்கும் பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையும் காலும் இருக்கும்போது நான் நல்ல கையை காலும் முடக்கி பரலோகத்தின் தெய்வத்திற்கு நேராக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலைன்னா நான் எப்படி ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்கப்படுவேன்? நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. எப்படி சிலர் சொன்னாங்க, படுத்துட்டு ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அதுக்கு ஆளாக வேண்டாம். கரங்களை உயர்த்தி நல்லா இருக்கும்போது, நல்ல திடகார்த்தம் இருக்கும்போது, சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும்போது, நல்ல பலன் இருக்கும்போது, நல்ல ஆரோக்கியம் இருக்கும், உபவாசம் பண்ணி சர்ச்சுக்கு வரணும், உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஆலயத்துக்கு வந்து காத்திருந்து ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இவனுக்கு உணர்வு வந்தபோது 2வது அதிகாரம் 1 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஃபர்ஸ்ட்ல கீழ்ப்படிஞ்சிருந்ததா இப்பேற்பட்ட பாடு வந்திருக்காது. அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் செஞ்சிட்டார். ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஒன்ன மட்டும் சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலரோடு பேசுறார், ஆண்டவர் எனக்கு அனுபவிச்சுட்டார், ஆண்டவர் செய்யல, ஒன்னாலதான் இது உனக்கு. இந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டதுக்கு காரணம் நீதான். அதை உணரணும். ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் செய்ய மாட்டார், அவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுதுங்க. என் வாழ்க்கை தீமை வந்துனா அது என்னது? என்னாலே இல்ல, பிசாசால. என்னாலே இல்லைன்னா ஆண்டவர் அனுமதிச்சார். எல்லாம் அவருக்கு அனுமதிக்கிற வேலைதான். எனக்கு மட்டும் ஏன்? நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி